Hello students, welcome to Janu Max 12th standard exercise 2.1 6th sum summation n equal to 1 to 10 I power n plus 50 இப்படின்ற சம் தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சொல்யூஷனில் சம் கொஸ்டினை மறுபடியும் எழுதிட்டேன். இப்போ ஐக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்? ஐக்கு பதிலாக 1 ஐ பவரில் இருக்க என்ன இருக்க வேல்யூக்கு பதிலாக 1 + 10 வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணணும். ஐ பவர் 1 + 50 + ஐ பவர் 2 + 50 + etc. + I power 10 + 50. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாமா? I power 51 + I power 52 + I power 53 + I power 54 + I power 55 + I power 56 + I power 57 + I power 58 + I power 59 + I power 60. ஓகேங்களா? 10 + 50 60. ஸோ இப்போ என்ன ஐ பவரில் இருக்க வேல்யூக்கு என்ன பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஐ பவர். ஸோ இப்போ 4 டேபிளால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்க? 4 டேபிளால் டிவைட் பண்ணுற 51 1 4s are 4 ரிமைண்டர் 1. ஸோ இந்த 1 கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட் 2 4s are 8 ரிமைண்டர் 3. ஸோ இப்போ எழுதிக்கலாமா? அப்போ 4 × 12 + 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐ பவர் 4 × 12 + 3. ஸோ இதே மாதிரி எல்லா டேபிளுக்கும் 5th டேபிளில் 52 மல்டிபிள் பண்ணும்போது 4 டிவைஸில் 4 டேபிளால் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4 × 13. ஓகேங்களா? அப்போ 13 4s are 52. அப்போ ரிமைண்டர் என்ன இருக்கும்? 0 இருக்கும். அந்த 0 போடுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4 × 13 ரிமைண்டர் 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4 × 13. ஓகேங்களா? ரிமைண்டர் 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4 × 13 + 3. நெக்ஸ்ட் ஐ பவர் 4 × 13 ரிமைண்டர் 4. ஓகேங்களா? 4 டேபிள்ஸ் போடும்போது அதனுடைய டேபிள்ஸில் கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகும்? 14 டைம் 13 × 4 52ங்களா? ஓகேவா? ரிமைண்டர் 4 56 போடும்போது. நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4 × 14 டேபிளில் போடும்போது ரிமைண்டர் 1. ஓகேங்களா? 14 டேபிளில் போடும்போது 4 மல்டிபிள் பண்ணும்போது என்ன இருக்கும்? 58க்கு ரிமைண்டருக்கு 1. நெக்ஸ்ட் ஐ பவர் 4 × 14 + 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐ பவர் 4 × 14 ரிமைண்டர் 3 + ஐ பவர் 4 × 15 4s are 60. ஓகேங்களா? 15 4s are 60. நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்கும்? ஐ பவர் 4னால இந்த டேர்ம் எல்லாரோட வேல்யூ என்னாகும்? 1 ஆகிடும். அப்போ அதில் பவரில் இருக்கிறது மட்டும் எழுதிக்கலாமா? ஐ கியூப் இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. நெக்ஸ்ட்டு ஐ அதனுடைய ஐ பவர் 4 × 13. அப்போ அதனோட வேல்யூ 1 ஆகிடுமா? அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கு எழுதலாமா? ஐ பவர் 13 ஆகிடுச்சு. 4 வந்து 1 ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் 1. அப்போ ஐ பவர் 1 + ஐ ஸ்கொயர் இருக்கும். ஐ கியூப் + ஐ பவர் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ பவர் 1 + ஐ ஸ்கொயர் + ஐ கியூப் + ஐ பவர் 4. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ என்ன கண்டினியூவாக தான் நம்மளுக்கு கிடைக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஐ கியூப்போட வேல்யூ -i. நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூ என்ன முன்னே சப்ஸ்டிட் பண்ண? ஐ பவர் 4ஓட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஐ பவர் 1ஓட வேல்யூ i. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஐ கியூபோட வேல்யூ -i. நெக்ஸ்ட் ஐ பவர் 4ஓட வேல்யூ +1. நெக்ஸ்ட் ஐ பவர் 1ஓட வேல்யூ +i. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஐ கியூபோட வேல்யூ -i. ஐ பவர் 4ஓட வேல்யூ +1. ஓகேங்களா? இது கேன்சல் பண்ணிக்கலாமா? -i +i கேன்சல், +1 -1 கேன்சல், -i +1 கேன்சல், +1 -1 கேன்சல். ரிமைண்டர் என்ன மட்டும் இருக்குது? ஐயும் ஐயும் +1 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 1 ஃபஸ்ட்டு எழுதிட்டு ஐயை செகண்ட் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.